குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திருவண்ணாமலை நக்கிரன் நிருபர் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருவண்ணாமலை தீபத்துக்கான திருவிழா தொடங்கிருச்சு, நடந்துகிட்டு இருக்கு. பக்தர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க தினந்தோறும். இப்ப தீபத்துக்கு முக்கியமான திருவிழாவுக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் வருவாங்க, லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. மாவட்ட நிர்வாகம் என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கு, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம்? இப்போ பெஞ்சல் புயல் மழை வெள்ளம் அதிகமாக ஏற்பட்டு அங்கே பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. இப்போ இதில் மலை ஏற அனுமதி உண்டா போன்ற கேள்விகள்லாம் எழுது. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகம்? திருவண்ணாமலையுடைய கார்த்திகை தீபங்கிறது தென்னிந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு திருவிழா. இது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, பல வெளிநாடுகள்ல இருந்து கூட நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டத்தை திருவண்ணாமலை சந்திக்குது. கடந்த ஆண்டு கூட பாத்தீங்கன்னா 35 இருந்து 40 லட்சம் பக்தர்கள் வந்ததா நீங்க மாவட்ட நிர்வாகம் பட்டியல் வச்சிருக்காங்க. இந்த ஆண்டு 50 லட்சம் பக்தர்களை திருவண்ணாமலை எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிற மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. இதனால இந்து சமய அறநிலையத்துறையும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மிகப்பெரிய ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்கின திருவிழா இப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகளா காலை இரவு என திருவிழாவுடைய இது நடந்துகிட்டே இருக்கு. வர சனிக்கிழமை 2668 அடி உயரமுள்ள தீபமலையினுடைய உச்சத்துல மகாதீபம் ஏற்ற போறாரு. இந்த மகாதீபத்தை காண ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக குறைந்ததாக 40 லட்சமும் அதிகமாக 50 லட்சம் பக்தர்கள் வருவாங்க எதிர்பார்க்கிறாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு சிறு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 18,000 போலீஸை காவல்துறை இங்க இறக்குறாங்க. இப்பயே சுமாரா ஒரு 5,000 போலீஸ் இப்பயே திருவண்ணாமலைக்குள்ள வந்துட்டாங்க. இந்த அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க மகாதீபம் அன்று நீங்க 18,000 போலீஸ் இந்த நகரத்தை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. பக்தர்களுக்கான ஏற்பாடுகளை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு அடுத்து இதுல ஒரு முக்கிய கேள்வி இப்ப நீங்க ஏற்கனவே கேட்டதுதான். இந்த பெஞ்சால் புயலால திருவண்ணாமலை பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 7 உயிர்கள் பலியாயிருக்கு. இது என்னன்னா தீபமலையினுடைய அடிவாரத்துல வீடு கட்டி குடியிருந்தவங்க. இதனால அந்த மண் சரிவு ஏற்பட்டதுனால நீங்க அவங்க இறந்தவங்க. இப்போ இந்த மகாதீபத்தன்று காலை முதலே பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க. அந்த 14.5 கிலோமீட்டர் தூரத்துல கிரிவலம் வருவாங்க. அதுல இன்னொரு சமயம் தீபம் மலை மீது ஏறுவாங்க. இந்த 2668 அடி உயரம் தீபம் மலை மீது ஏறி நீங்க அங்க தீபம் ஏற்றும் இடத்தை பக்தர்கள் வழங்கிட்டு வருவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போவாங்க. கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சுமாரா ஒரு 2-3 லட்சம் பக்தர்கள் மலை ஏறுவாங்க. இங்க எல்லாமே கிரிவலம் தான் வருவாங்க. கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றம் ஒரு தடையை போட்டிருக்காங்க. என்னன்னா 2500 பக்தர்கள் தான் மலை மீது ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இப்ப அந்த உத்தரவு இதுவாகிறதுனால கடந்த 2 ஆண்டுகளா நீங்க மிக குறைவான ஆட்களுக்கு மாவட்ட நிர்வாகம் போலீஸும் இணைந்து ஒரு டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டோக்கன் வச்சிருக்கிறவங்க தான் நீங்க மலை மீது ஏற முடியும். அந்த அளவுக்கு காவல்துறை ரொம்ப கட்டுப்பாடா வச்சிருந்தாங்க. ஆனா இந்த 2500 சொல்லுவாங்களே தவிர, ஆனால் அதை தாண்டி சுமாரா ஒரு 1 லட்சம் பேராவது நீங்க அந்த மலை மீது ஏறுவாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. நீங்க மலையை சுற்றி பல இடங்கள்ல இந்த பக்தர்கள் போக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க 40 லட்சம் பேர் வர இடத்துல நான் வெறும் 2500 பேருக்கு தான் டோக்கன் கொடுத்தேன் அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஆண்டும் இதே போன்று சுமாரா ஒரு 2-3 லட்சம் பக்தர்கள் மலை ஏறும் சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் இந்த பெஞ்சால் புயலால நீங்க திருவண்ணாமலையினுடைய தீபமலையை சுற்றி 6-7 இடங்கள்ல நீங்க மண் சரிவு ஏற்பட்டது. அதனுடைய பிரதான மண் சரிவு அப்படின்னா நம்ம இந்த பக்தர்கள் மலை மீது ஏறும் பெரிய பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாதை அதுக்கு பாதை எல்லாமே எதுவுமே கிடையாது. அது மீது என்னன்னா ஒரு மலை மீது ஒரு ஒற்றையடி பாதை மாதிரி இருக்கும். அந்த வழியாக தான் போவாங்க. ஏன்னா அது தீபத்தன்று மட்டும்தான் அந்த மலை ஏறும். அதனால அது ஒரு வழியாவே இருந்தது. அந்த மெயின் வழிக்கு தான் பெரிய பாதை அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்க. அந்த வழிதான் தீபம் ஏற்றது எதுக்கான அந்த கொப்பரைகளை கூட எடுத்துட்டு போவாங்க.
அது அங்க வந்து நீங்க அந்த உச்சியில இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி அந்த பாதையில 100 மீட்டர் தூரத்துக்கு வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து பக்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உள்ளூர் மக்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆண்டு மலை மீது ஏறுவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பல அமைப்புகளுக்கும் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு வந்து ஏன்னா மழையா ஏற்பட்டிருக்கு, மலையை சுற்றி வந்து 6 இடங்கள்ல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து இந்த ஆண்டு தடை செய்யலாம். ஏன்னா பக்தர்களுடைய உயிர் தான் முக்கியம். நீங்க பக்தியை தாண்டி எல்லாரும் போறோம்னு சொல்லுவாங்க, கடவுள் எங்களை ஒண்ணு தண்டிக்காது, நாங்க மேல ஏறி போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களுடைய உயிரை வந்து பாதுகாக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகம், அரசாங்கத்தினுடைய கடமை. அதனால இதை வந்து இந்த ஆண்டு வேண்டாம், தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துரை வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் வச்சிருக்காங்க. மாவட்ட நிர்வாகமும் அரசும் அதை பற்றி ஆய்வு செய்தது. எந்த மாதிரியான ஆய்வுல அவங்க நடத்தினாங்க? சமூக ஆர்வலர்களிடமிருந்து, இயக்கங்களிடமிருந்து இந்த மாதிரியான மலை ஏறுவதை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வந்திருக்கு. ஆனால் இதை எப்படி அணுகுவது அப்படிங்கிறது வந்து அரசு கொண்டு போகும். ஏன்னா நீங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் நீங்க வந்து கடவுளை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக போன்ற கட்சிகளும் இந்து அமைப்புகளும் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம வந்து இதை தடை செய்தால் இவங்களுக்கு எதிர் அரசியல் செய்வார்களே அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணி மக்களிடம் இருந்த அந்த கோரிக்கையை ஏற்று அது பொறியியல் அறிஞர்களை நீங்க மலைக்கு வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இந்த மலை விபத்து நடந்த போது, மண் சரிவு ஏற்பட்ட போது ஐஐடியினுடைய ப்ரொஃபசர் மோகன் தலைமையில 3 பேர் வந்த குழு வந்து முதல்ல ஒரு ஆய்வு நடத்தினாங்க. ஆய்வு நடத்திட்டு நீங்க வந்து இந்த மண் வந்து ரொம்ப லூஸா இருக்கு, இது வந்து மலையில வந்து அடுத்த மழை வந்தால் இதோட பெரும் மலைச்சரிவுகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா என்ன பண்ணிருக்காங்க, அரசாங்கம் வந்து அதிகாரபூர்வமாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள், சாயில் கெமிஸ்ட்ரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெச்ஓடி பிரேமலதா தலைமையிலும், பிளஸ் வந்து இந்த புவியியல் சுரங்கத்துறை இணை ஆணையர் வந்து ஆறுமுக நயினார் தலைமையிலும் ஒரு 8 பேர் கொண்ட குழு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மலை மீது ஏறி போனாங்க. அடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரைக்கும் சென்று ஆய்வு செய்தாங்க. இந்த ஆய்வு செய்யும் பொழுது நிறைய இடங்கள்ல மலைச்சரிவு ஏற்படுத்தும் பொழுது மழை காலத்துல பாறைகள் வந்து உருண்டு வந்தது. அந்த உருண்டு வந்த பாறைகள் எல்லாமே அந்த மரத்தினுடைய அந்த வேர்களால தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த இடத்துல மண் சரிவு மீண்டும் ஒரு மழை ஏற்பட்டு மண் சரிவு வந்தாலும் அந்த பாறைகள் உருளுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா, மலையேறும் அந்த பாதையில அங்கங்க புதைக்குழிகள் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்க எந்த இடத்துல கால் வச்சா எப்படி ஆகும் அப்படிங்கிற இதுவும் ஒரு பயம் இருக்கு. அதனால நீங்கள் இது எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை, வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை இது எல்லாமே இப்போ போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது தீப திருவிழாவுக்கு. அப்போ இந்த இடத்துல பக்தர்களை அனுமதித்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகள் எல்லாமே நடத்தி முடிச்சிருக்காங்க. நாளை வந்து இதனுடைய ஆய்வு அறிக்கையை முழுமையாக தமிழக அரசிடம் வழங்க போறாங்க. தமிழக அரசும் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, வனத்துறையினுடைய கலந்து ஆலோசித்து அடுத்து என்ன செய்ய போறாங்க, தடை விதிக்கலாமா, வேற ஏதாவது கட்டுப்பாடு விதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்காங்க. ஆனால் அரசு வட்டாரங்களில் இருந்து கிடைக்கிற ஒரு தகவல் என்னன்னா, நிச்சயமாக இதுக்கு தடை விதிக்கப்படும் அப்படிங்கிறதுதான் இப்போதைய கருத்தா இருக்குது. அவங்க தரப்புல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அரசு என்ன முடிவு எடுக்க போகுதுங்கிறது வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. தடை விதிக்கப்படுமா இல்ல கட்டுப்பாடுகள் அதிகமா விதிப்பாங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா தடை விதிக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தடை விதிக்கும் பட்சத்துல இப்ப நீங்க நடுவில் குறிப்பிட்ட போல பாஜக உள்ளிட்ட கட்சிகள், அந்த எதிர்கட்சிகள் வந்து வருஷம் வருஷம் நாங்க போறது தானே அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படிதானே? கண்டிப்பா, ஆமா. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்க வந்து மக்கள் நலன் சார்ந்து எடுக்கிற முடிவுகளே இல்லை. ஏன்னா நீங்க கடந்த காலங்களிலும் சரி இப்போதும் சரி ஏற்கனவே நீங்க இந்த 2500 பேரை வந்து மலை மீது மட்டும்தான் அனுமதிக்கணும் அப்படின்னு வந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருந்தது. என்ன சொல்லுது, அந்த உத்தரவை பிரகாரம் தான் மாவட்ட நோக்கம். ஆனாலும் இந்து அமைப்புகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சில பேர் தெரியாத பிரபலம் இல்லாத அமைப்புகள் இல்ல நிறைய பேர் மேல அனுப்பணும், ஏன்னா இது இப்ப பாரம்பரியமாக வர ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லி. ஆனால் மலை மீது ஏறுகிறவர்கள்
செய்யறாங்கிறது தான் ஒரு கேள்வி. ஏன் இதனுடைய நீதிமன்றம் கூட தடை விதிக்கிறது? நீங்க மலை மீது லட்சக்கணக்கான பேர் ஏறுறாங்க. அது ஒரு பாதை கிடையாது, வழி கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் மலை மீது ஏறுகிறவர்களுக்கு மலையை விட்டு இறங்கும் பொழுது அந்த மாலை 6 மணிக்கு மகாதீபம் மலை உச்சியில ஏறுவாங்க. அந்த 2668 ஈரத்தில் மலை தீபம் ஏற்றிட்டு நீங்க கீழே இறங்கி வரும்பொழுது இருட்டாயிடும். இந்த இருட்டு நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, அவங்க மலை தீபம் ஏற்றும் போது இவங்களும் ஒரு அகல் விளக்க வச்சு ஒரு திரி வச்சு விளக்கு வச்சு வைக்கிறாங்க. தரையிலே அந்த மலையில இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறாங்க. ஆனால் அது அங்க இருக்கிற காய்ந்து போன சருகுகள் மீது பட்டு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. சிலர் மேல போயிட்டு இந்த தம்மடிக்கிறங்கிற பேர்ல ஜம் அடிச்சு வச்சு பீச்சு போடுறது. இதனால கடந்த காலங்கள்ல இந்த மாதிரியான தீ விபத்துகள் ஏற்பட்டது ஒண்ணு. இரவு நேரங்கள்ல இவங்களால மலையை விட்டு இறங்கி வரும்போது சில விபத்துகளும் ஏற்படுது. ஏன்னா வழி கிடையாது, வழி தெரியாது. நீங்க பாறைகளை பிடிச்சுதான் ஏறணும் இறங்கணும் அப்படிங்கிறதால விபத்துகள் எல்லாமே நடக்குது. அதனால இதை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நீதிமன்றத்துக்கே போனாங்க. நீதிமன்றமே அதுக்கான ஒரு கட்டுப்பாடுகள் சரியா இவ்வளவு பேர் மேல ஏறாங்க, அதனால அதை ஒரு ஸ்கிப் பண்ணுங்க, உடல் வலிமையா இருக்கிறவங்க மட்டும் மலை ஏறட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுதான் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு நீதிமன்றம் கட்டுப்பாடுகளையும் தாண்டி ஓரளவுக்கான அதிகமான பக்தர்கள் மேல ஏறிக்கிட்டு தான் இருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப டைட் பண்ணி குறைச்சிட்டு வராங்க இந்த 3 வருஷமா. அப்படிப்பட்ட நேரத்துலதான் இப்ப அதுக்கே இவங்க எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்ல நீங்க ஆன்மீக விஷயத்துல அரசாங்கம் தலையிடுது, மாவட்ட நிர்வாகம் தலையிடுது, காவல்துறை தலையிடுது. அதனால இந்த முறையும் அவர்கள் இல்ல, அது இங்கே ஒரு பக்கம் தானே ஆயிருக்குது, நீங்க வழக்கமான நடைமுறைகளை எப்படி தடுக்கலாம், நீங்க அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் மலை ஏறுறவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு குரல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லம்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி இந்த முறை அவங்களுக்கான பேசுவாங்களா அப்படின்னு, ஏன்னா 7 பேர் இறந்துருக்காங்க. அதுவும் இல்லாம மேல ஆபத்துகள் இருக்குதுன்னு சொல்லி ஐஐடி இருந்து வந்த ப்ரொஃபஸர்களும் சொல்லியிருக்காங்க, இந்தாண்ட அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்து வந்தவங்களும் சொல்லியிருக்காங்க, புவியியல் அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. நீங்க அதனால நீங்கள் இந்த முறை அவர்களுக்கு தங்களுடைய எதிர்குரலை ரொம்ப குறைவா தான் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, பக்தர்களுக்கு மலை மேல ஏற அனுமதி இல்ல, தடை விதிக்கப்படும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த தீபம் ஏற்றப்படணும் இல்லையா, அதுக்கான ஒரு குழு இருக்கும் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட குழு நபர்கள் கொண்டவங்க மூடி போவாங்க, அந்த கொப்பரை தேங்காய் இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இப்ப அதுக்கான நபர்கள் மட்டும் செல்றதுக்கு அனுமதிக்கப்படுமா? அதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியுமா? நீங்க கேட்ட கரெக்டுதான். நம்ம தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னா, தடை விதித்தாலும் நீங்க தீபம் ஏற்றுவதுங்கிறது தான் முக்கியமானது. நீங்க பரணி தீபம் காலையில கோவிலுக்குள்ள ஏற்றுவாங்க, மாலை 6 மணிக்கு சரியான இந்த 6 மணிக்கு மகாதீபம் மலை உச்சியில் ஏற்றப்படும். இந்த மகாதீபங்கிறது சுற்றி இருக்கிற ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கு தெரியும். ஏன்னா நீங்க மலை உச்சியில 2668 அடி உயரம் உள்ள மலை உச்சியில 5 அடி உயரம் உள்ள அந்த கொப்பரையை மேலே கொண்டு போட்டு வைப்பாங்க. ஒரு 4000 கிலோ நெய் நீங்க 1500 மீட்டர் காராத்துணியை வச்சு ஏற்றுவோம் போது அது 25 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பிரகாசமா அந்த தீபம் தெரியும். இந்த தீபத்தை பார்ப்பதற்கு தான் அந்த 40 லட்சம் பேர் 40 இந்த ஆண்டுகள் உள்ள வர போறாங்க. அந்த தீபத்தை பார்த்து விட்டு கிரிவலம் வரவங்களும் இருக்காங்க, நீங்க முன்னாடி கிரிவலம் பார்க்க போறாங்க. இப்ப தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க மேல போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பக்தர்களுக்கு குழப்பம் இருக்கும், வெளியூர் பக்தர்கிட்ட. ஏன்னா உள்ளூர் பக்தர்களுக்கு இந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளூர் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் தான் மலை மீது இந்த கொப்பரையை எடுத்துட்டு போவாங்க. அவங்க விரதம் இருந்து மலை மீது எடுத்துட்டு போயிட்டு நீங்க தீபம் ஏற்றுவதிலிருந்து இந்த கொப்பரையை 11 நாட்களுக்கு பிறகு நீங்க தீபம் ஏறி 11 நாளைக்கு மலை மீது தீபம் ஏறி அது 11 நாளைக்கு முடிந்ததுக்கு அப்புறம் அந்த கொப்பரையை இறக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் அந்த சமுதாயத்தினர் தான் மேல போவாங்க. இந்த தடை விதித்தாலும் மலை ஏறுவதற்கு தான் தடையை தவிர தீபம் ஏற்றுவதற்கோ இந்த குறிப்பிட்ட ஆட்கள் நீங்க அந்த கொப்பரையை மேல எடுத்துட்டு போவதற்கான எந்த தடையும் இல்லை, விதிக்க முடியாது, விதிக்க ஆகுது, அரசாங்கம் விதிக்காங்க. இவங்க மேல போவாங்க, இவங்க எப்படி போவது, இந்த கொப்பரையை எப்படி எடுத்துட்டு போறது பாதுகாப்பா, பாதுகாப்பு வச்சு பாதுகாப்பான முறையில தீபம் ஏற்றுறது 11 நாட்களும் அது மேல எந்த அளவுக்கு பாதுகாப்பு உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, கோவில் நிர்வாகம், அந்த தீபம் ஏற்றும் சமுதாயத்தினர் எல்லாருமே கலந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்துட்டாங்க. தீபத்தை அந்த அவர்கள் மட்டும் மேல போயிட்டு தீபம் ஏற்றுவதற்கான வேலைகள் நடந்து போயிருக்கு. பெஞ்சல் புயல்ல இந்த மழை வெள்ளத்துல திருவண்ணாமலையில மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர்
உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதை காரணமாக வச்சு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும். அரசு கண்டிப்பாக தடை விதிக்கும் அந்த பக்தர்களுக்கு மட்டும். அதே நேரத்தில் தீபம் ஏற்றுவதற்கு எந்த தடையும் இருக்காது. வழக்கம் போல் அந்த குழு மேலே போய் அந்த பணிகளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறத. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.